புதிய வீரர்கள், புதிய காம்பினேஷன், இந்த இரண்டையும் இணைக்கும் புதிய பயிற்சியாளர், இப்படியான ஒரு விஷயத்தை தான் இந்திய கிரிக்கெட் தற்போது எதிர்கொண்டு வருகிறது. T20 உலக கோப்பையை வென்று அசத்திய இந்திய அணிக்கு அடுத்ததாக இருக்கும் முக்கிய தொடர் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் கோப்பை. 10 ஆண்டுகளாக சந்தித்து வரும் தோல்விகளுக்கு எப்படியாவது முடிவு கட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆஸ்திரேலிய வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர். ஆஷஸ் தொடரை விட எங்களுக்கு இது பெரியது என ஸ்டார்க் கூறும் அளவுக்கு இது முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் இந்திய அணியின் நிலைமைதான் பலரையும் குழப்பத்திலேயே வைத்துள்ளது. இதற்கு காரணம் கௌதம் கம்பீர். 1990 காலகட்டங்களில் கபில் தேவ் இளம் வயதிலேயே தலைமை பயிற்சியாளர் பதவியில் அமர்ந்தார். அதன் பிறகு கௌதம் கம்பீருக்கு அந்த கௌரவம் கிடைத்துள்ளது. ஆனால் அவரின் முதல் தொடரிலேயே அது ஆட்டம் கண்டுள்ளது. இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட கம்பீரின் படையில் சூரியகுமாரின் தலைமையில் 3-0 என்ற புள்ளி கணக்கில் T20 தொடரை கைப்பற்றியது. ஆனால் ரோஹித் தலைமையில் 50 ஓவர் தொடரை பரிதாபமாக தோற்று வெளியேறியது. இதன் மூலம்தான் கௌதம் கம்பீர் ஒரு பயிற்சியாளராக எப்படி உதவப் போகிறார் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஆஸ்திரேலிய தொடருக்கு முன்னதாக வங்கதேசம், நியூசிலாந்து டெஸ்ட் தொடர்கள் உள்ளன. எனினும் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரில் முன்னேற பார்டர் கவாஸ்கர் கோப்பை தான் முக்கியம். அதில் என்னென்ன சவால்கள் இருக்க போகிறது என்பதை பார்க்கலாம். கௌதம் கம்பீர் இதுவரை எந்த ஒரு உள்நாட்டு மற்றும் சர்வதேச அணிகளுக்கு பயிற்சியாளராக செயல்பட்டது இல்லை. லிஸ்ட் ஏ முதல் தர கிரிக்கெட் அணிகளுக்கு கூட பயிற்சி கொடுத்த அனுபவம் இல்லை. இப்படி எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் நேரடியாக சர்வதேச கிரிக்கெட் அணிக்கு பயிற்சி கொடுப்பது முதல் சிக்கல். இதற்கு முன்பு 2014, 2016 ஆண்டுகளில் ரவி சாஸ்திரி, அனில் கும்ப்ளே போன்றவர்களும் எந்த ஒரு முதல் தர பயிற்சி அனுபவம் இல்லாமல் தான் வந்திருந்தனர். எனினும் இந்திய அணியை சில முக்கிய கட்டங்களுக்கு எடுத்துச் சென்றனர். கம்பீரும் அதனை செய்தாக வேண்டும். இதற்கு அவரின் IPL அனுபவம் உதவியாக இருக்கலாமோ என்னவோ. அவர் ஆலோசகராக செயல்பட்ட லக்னோ அணி பிளே ஆஃப் சுற்றுக்கும் கொல்கத்தா அணி கோப்பையையும் வென்றனர். இதனை வைத்து பார்க்கையில் அனுபவ ரீதியாக கம்பீருக்கு IPL ஓரளவுக்கு உதவலாம். பார்டர் கவாஸ்கர் கோப்பையில் மிக முக்கிய பிரச்சனையாக இருக்க போவது ரோஹித் சர்மா கம்பீர் இடையிலான கருத்து மோதல் தான். ரோஹித் சர்மா எப்போதுமே டேட்டா அனலிட்டிக்ஸ் என புள்ளி விவரங்களை வைத்து திட்டம் போடக்கூடியவர். அதை வைத்து தான் முடிவுகளையும் எடுப்பார். டிராவிடும் அப்படிப்பட்ட நபர்தான். அதனால்தான் T20 உலக கோப்பை தொடருக்கு 4 ஸ்பின்னர்களை அழைத்து சென்றனர். ஆனால் கௌதம் கம்பீரோ மனதிற்கு தோன்றுவதை வைத்து முடிவெடுக்கக்கூடியவர். இதை பலமுறை பேட்டிகளின் போது கூறியுள்ளார். இவர்கள் இருவரும் எப்படி ஒரு சேர முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது சுவாரஸ்யமாக இருக்க போகிறது. ரோஹித் சர்மாவுக்கு வயது 37, கம்பீரின் வயது 42. வெறும் 4 வருட இடைவெளியில் தான் இருவரும் கிரிக்கெட்டிற்குள் நுழைந்தனர். இருவரும் ஒன்றாக விளையாடியுள்ளனர். இப்படிப்பட்டவர்கள் பயிற்சியாளர், கேப்டன் என்ற முறையில் ஒன்று சேர்வது சிரமமாக உள்ளதோ என்ற சந்தேகம் வருகிறது. சூரியகுமாரின் படை வென்றதும் ரோஹித்தின் படை தோற்றதுமே இதற்கு சாட்சி. கௌதம் கம்பீர் மிகவும் கோபக்காரர் என பல வீரர்களும் வல்லுநர்களும் கூறி கேள்விப்பட்டிருப்போம். அவரது நடவடிக்கைகளும் அப்படித்தான் இருக்கும். ஆனால் தனது அணி வீரர்களுக்கு ஒன்று என்றால் உடனடியாக களத்தில் நின்று சண்டை செய்யக்கூடியவர். அப்படி செய்ததுதான் நவீனுல் ஹக்கிற்கு ஆதரவாக கோலியிடம் சண்டை போட்டது. உண்மையில் கோலி, கம்பீர் மிகவும் நெருங்கி பழகக்கூடியவர்கள். சுனில் நரேனையும் அப்படி காப்பாற்றிய சம்பவம் உண்டு. IPL 2021, 22, 23 சீசன்களில் நரேன் வெறும் 154 ரன்களை தான் ஒரு ஓபனராக அடித்தார். எனவே அவரை மீண்டும் கீழே ஆட வைத்தனர். 2024 ஆண்டு கம்பீர் ஆலோசகராக வந்தவுடன் நரேனை மீண்டும் ஓபனர் ஆக்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் 488 ரன்களை விளாசினார். கொல்கத்தாவும் கோப்பை வென்றது. இந்த சம்பவங்கள் மூலம் கம்பீர் எப்போதுமே வீரர்களுக்கு உறுதுணையாக நிற்பார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஒருபுறம் சீனியர் வீரர்களான ரோஹித், ஜடேஜா, விராட் கோலி, மறுபுறம் சாதித்து வரும் இளம் வீரர்கள். ஒருபுறம் புள்ளி விவரங்களுடன் ரோஹித், மற்றொருபுறம் மனத்திட்டத்துடன் கம்பீர். ஒருபுறம் சாந்தமான ரோஹித், மற்றொருபுறம் கோபக்கார கம்பீர். இத்தனை பிரச்சனைகளையும் தாண்டி இந்திய அணி பார்டர் கவாஸ்கர் கோப்பையை மீண்டும் ஒருமுறை வெல்லுமா, ஆஸ்திரேலிய மண்ணில் கோலோச்சுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.